ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நம் நாட்டின் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் வகையில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இங்கு கோதுமை விலை உயர்வுக்கு எதிராகவும் மின்கட்டண உயர்வுக்கு எதிராகவும் பொதுமக்கள் கடந்த சில நாட்களாகவே போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த போராட்டம் மோதலாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக உள்ளவர்கள் ஜம்மு காஷ்மீர் அவாமி நடவடிக்கை குழு என்ற பெயரில் ஒருங்கிணைந்து போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். போராட்டங்கள் தீவிரமடைவதை தடுக்க 700 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எனினும் இருதரப்புக்கும் பல பகுதிகளில் மோதல் நடந்து வரும் நிலையில் போராட்டக்காரர்களில் ஒருவர் சுட்டதில் அட்டான் குரேஷி என்ற காவல்துறை ஆய்வாளர் மார்பில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய தங்கள் அரசு தயாராக உள்ளதாகவும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் பாகிஸ்தான் நிதியமைச்சர் அப்துல் மஜீத் கான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கரில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவின் காஷ்மீரில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருப்பதாகவும் அதை மீட்டெடுப்போம் என்றும் தெரிவித்தார். ராகுல் காந்தி வேண்டுமானால் அணுகுண்டுக்கு பயப்படலாம் என்றும், ஆனால் பாஜக பயப்படாது என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள இந்தியாவின் பகுதிகள் மீட்கப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 10 பணிகள் போர்க்கால வேகத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். அதில் சீனா ஆக்கிரமித்துள்ள இந்தியாவின் பகுதிகளை மீட்பதும் ஒன்று என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.